இன்றைய மகாபாரத கதாபாத்திரம் பீமன். வலிமை, வீரம் மற்றும் உணர்ச்சிவசப்படும் இதயம். மகாபாரதத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவரான பீமன் பாண்டவர்களில் இரண்டாமவர். தனது அசாத்தியமான வலிமைக்காக அறியப்படும் இவர் வெறும் உடல் பலம் கொண்டவர் மட்டுமல்ல, பல திறமைகளையும் குணாதிசயங்களையும் கொண்ட ஒரு முக்கியமான பாத்திரம். பீமனின் பலங்கள். அபார உடல் பலம். பீமனின் மிக முக்கியமான பலம் அவரது அளவிட முடியாத உடல் வலிமை. இடி போன்ற வலிமை, அசுர பலம் என பலமுறை வர்ணிக்கப்படும் அவரது சக்தி எதிரிகளை நடுங்கச் செய்யும். போர்க்களத்தில் இவரது கதாயுத போர்த்திறன் நிகரற்றது. நேர்மையான போர் வீரன். பீமன் எப்போதுமே நியாயமான போரை விரும்புபவர். நேர்மையற்ற வழிகளை அவர் வெறுத்தார். எதிரிகள் கூட அவரை ஒரு நேர்மையான போர் வீரன் என்று மதித்தனர். பாசமிகு சகோதரன் மற்றும் கணவன். தனது சகோதரர்கள் மீதும் மனைவி பாஞ்சாலி மீதும் அளவற்ற அன்பு கொண்டவர். அவர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்காதவர். பாஞ்சாலி பட்ட அவமானங்களுக்கு பழிவாங்க சபதம் ஏற்று அதை நிறைவேற்றியவர். சமையல் கலைஞர். அவரது உடல் பலம் மற்றும் போர் திறனுக்கு அப்பால் பீமன் ஒரு சிறந்த சமையல் கலைஞர் என்பது பலரும் அறியாத ஒரு சிறப்பு. வனவாசத்தின் போது பாண்டவர்களுக்கு உணவு சமைத்து அவர்களின் பசியை போக்கியவர். பீமனின் பலவீனங்கள். அதிக கோபம் மற்றும் முன்கோபம். பீமனின் பலவீனங்களில் முதன்மையானது அவரது கட்டுக்கடங்காத கோபம். இது சில சமயங்களில் அவரை தவறான முடிவுகளை எடுக்க தூண்டியது. கோபத்தில் உணர்ச்சிவசப்பட்டு சிந்திக்கும் திறனை இழப்பதுண்டு. உணர்ச்சிவசப்படுபவர். தனது அன்புக்குரியவர்கள் துன்பப்படும் போது பீமன் எளிதில் உணர்ச்சிவசப்படுவார். இது அவரது பலமாகவும் பலவீனமாகவும் இருந்தது. இந்த உணர்ச்சிவசப்படும் தன்மை சில சமயங்களில் அவசர முடிவுகளுக்கு காரணமாக அமைந்தது. பீமன் தனது பலம் மற்றும் வீரம் மட்டுமல்லாமல் பாசம், நியாயம் மற்றும் சமையல் கலை போன்ற பல்வேறு பரிமாணங்களை கொண்ட ஒரு தனித்துவமான பாத்திரம். அவரது கோபமும் உணர்ச்சிவசப்படும் தன்மையும் அவரை மனிதத்தன்மையுடன் வெளிப்படுத்துகின்றன. இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க குடும்ப மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.